விஷயத்தை கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்ன பண்றது சண்முகம்? எங்க வாழ்க்கையில் எப்ப விடிவு காலம் வரும்னு தெரியல. விஷயம் தெரிஞ்சு அவரால் தாங்கிக்கவே முடியாது சண்முகம். அவர்கிட்ட எப்படி சொல்ல போறேனே தெரியல. குழந்தைங்கன்னா அவருக்கு உயிர். புரியுது அண்ணி. நம்ம கையில் என்ன இருக்கு? எப்படி இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நான் சொல்லிக்கிறேன். பார்த்து பக்குவமா சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜெயந்தி எப்படி இருக்கா? அவ்வளவு மாசமா இருக்காளமே. இந்த நிலைமையில நீங்க கூட இங்க வந்திருக்க வேண்டாம். பரவாயில்ல, நீ இருக்கட்டும். நல்ல வேளை நீங்க ஜெயந்தியை கூட்டு வராம இருந்தீங்க. இந்த குழந்தைய அவளுக்கு தரேன்னு கூட சொல்லி இருந்த. ஆனா இது யாருக்குமே இல்லாம போயிடுச்சு. அண்ணி, ஜெயந்தி உங்களை பார்க்க வரணும் தான் கிளம்புனா. ஆனால் அத்தை அவளை எங்கேயும் வெளியே விடுறதில்ல. ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அவர் கேஸ் விஷயம் என்னாச்சு சண்முகம்? நான் கூட கேள்விப்பட்டேன். அபியும் லீலாவும் வக்கீல் சொரூபன்னு ஒருத்தரை பார்த்துருக்காங்களா? என்ன விஷயம்? எனக்கு சரியா தெரியல சண்முகம். நான் இங்கே தானே இருக்கேன். அவரை வெளியில கொண்டு வரணும்னு ஒரு பக்கம் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னொரு பக்கம் லீலாவும் அபியும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணி, உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. நான் அண்ணனை ஜெயிலில் போய் பார்க்குறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, நான் வரேன். நீ அவர் ரொம்ப மனசு உடைஞ்சிருவாரு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சண்முகம். ம். மை டியர் ஓல்டு கேர்ள், நீங்க எதுவும் சாப்பிடலையா? என் பேராண்டி வரட்டும், அப்புறம் சாப்பிட்றேன். அப்போ நான் யாரு? அவன் உன் தாத்தாவையே உரிச்சு வச்சிருக்கிறான். அவன் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். ஓ, அவன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறான். நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? டேய், என்னடா பேசுற? சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னப்பா. எது இதுல ஜோக்குன்னு ஒரு வரமன் இருக்கணும் முத்து. ஓகே, பேட் ஜோக், ஐம் சாரி. எதையும் யோசிச்சு பேசு. ம். சரி விடுறா. பாட்டியை பேராண்டி கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ண போறா? தட் இஸ் த ஸ்பிரிட். ஐ லைக் இட் பாட்டி. டேய், நீ அடங்கவே மாட்டியா? என்ன எல்லாரும் சாப்பிட்றீங்களா? ஏன்டா எவ்வளவு நேரம்? எங்கேயா போயிட்டு வர? சொல்றேன் அப்பத்தா. சந்தியா கூட வெளியில போயிட்டு வரேன். சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அப்பத்தா நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்பத்தா நானும் சந்தியாவும் வெளில சாப்பிட்டோம், நீங்க சாப்பிடுங்க. இப்படிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒட்டிக்கிட்டு அலையிறது நல்லாவா இருக்குது? கட்டிக்க போற பொண்ணு தானே அப்பத்தா, இதுல என்ன தப்பு இருக்குது? கட்டிக்க போறவ தானே, கட்டிக்கிட்டவ இல்லையே. அப்பத்தா, நான் இன்னும் சந்தியா காலத்துல தாலி கட்டாதது அவ தப்பு இல்லையே. நாம எல்லாரும் இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போறோம். எதுக்கு? ஊர் கோயில்ல முறையா தெய்வ வாக்கு கேட்கலாம் தான். எதுக்கு தெய்வ வாக்கு? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்குதா. இந்நேரம் நிச்சயம் பண்ணபடி கல்யாணம் நடந்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? அதான் கல்யாணம் நடக்கலல்ல. அது அவ தப்பு இல்லையே. இத பாருப்பா, நீ என்ன காரணம் வேணா சொல்லு, கல்யாணம் நின்னு போச்சுல்ல, தடங்கள் ஏன் வந்துச்சு? என்னப்பா, அப்பத்தா ஏதோ தெய்வ வாக்கு அதுன்னு சொல்றாங்க, உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா? ஆமாப்பா, பெரியவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காவது நான் போய் கேட்கறதுல தப்பு இல்லைல்ல.
பா ஆ? என்னப்பா பேசுறீங்க நீங்க? என்னடா உங்களுக்கு இதயத்துல ஆபரேஷன் பண்ணாங்களா இல்ல இதயத்தையே எடுத்துட்டாங்களா? டேய் அங்க மருமகளேன்னு உருகிட்டு இங்க தெய்வ வாக்கு கேட்டா என்ன தப்புன்றீங்க? பயங்கர அந்தர்பல்ட்டியா இருக்குப்பா இது. கல்யாணம் பண்ணுறதுக்கும் தெய்வ வாக்கு கேட்கறதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. அது எப்படிப்பா? தெய்வ வாக்கு கேட்கறது என் அம்மாவோட மன ஆறுதலுக்காகப்பா. ஒருவேளை தெய்வ வாக்கு கேட்கும்போது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னா அப்போ என்ன நடக்கும்? கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவீங்களா? அது இல்லைப்பா, அது அது ஏதாவது பரிகாரம் இருக்கு இல்லையா, அதை பண்ணிட்டா எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துடும்ல. பேராண்டி, ஏன் சுத்தி வளைச்சு இப்படி பேசுற? நேரடியா எங்கிட்ட பேச. தெய்வ வாக்கு கூடாதுன்னு சொன்னா அது கூடாதுதான். இந்த கல்யாணம் நடக்காது. இங்க யாருக்கு கல்யாணம்னு முதல்ல எனக்கு தெரிஞ்சாகும். சாது மிரண்டுட்டான், இனிமே காடு தாங்காது போ. கல்யாணம் உனக்குதாயா, ஆனா அது எங்க விருப்பப்படி தெய்வ சங்கல்பப்படி தான் நடக்கணும். நான் சொல்றேன், இங்க யாரும் தெய்வ வாக்கு கேட்க போகக்கூடாது. ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. அப்படி பேசாதுப்பா. நாங்க சாமியார் கிட்ட போய் யோசனை கேட்கல. இது தெய்வ வாக்கு. தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுறோம். தெய்வத்துக்கு முன்னாடி நீ, நான், சந்தியா, இவ, அவன் எல்லாருமே ஒண்ணுதான். அது நடக்க போற காரியம் நல்லதா இருந்தா செய்யின்னு சொல்ல போகுது, தவறா இருந்தா செய்யாதன்னு சொல்ல போகுது. அது மனுஷங்களை பார்க்காது, நடக்க போற காரியத்தை மட்டும்தான் பார்க்கும். ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொன்னா அப்புறம் யார் தடுக்க போறா? தெய்வ வாக்கு கேட்டாலே அது தப்பு, அது தடுக்க போகுது அப்படின்னு நீயா ஏன் தப்பு கணக்கு போடுற? ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் ஏன் பஞ்சாயத்து தானே நான் கேக்குறேன். அது முடியறதுக்குள்ளதான் 1008 அபசகுனம் நடந்து போச்சே. கோடாங்கி கூட வந்து சொல்லிட்டானோ இந்த வீட்டுக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு. நல்லா இருந்த உங்க அப்பா பந்தக்கால் நடும்போது ஏன் நட்டுக்கிட்டு படுக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சிறுசுங்க, உங்களுக்கு எதுவும் புரியாது. பேசாம கிளம்பி நீயும் எங்க கூட வர, அவ்வளவுதான். அப்பத்தா, நீங்க போனா போறதுக்கும் வானா வர்றதுக்கும் நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. எனக்குன்னு சில உணர்ச்சிகள் இருக்கு, எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் காப்பாத்தாம என்னால இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சத. டேய், ஏன்டா அப்படி காட்டு கத்து கத்துற? உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்படி எல்லாம் கத்துறவனே இல்லையே. எல்லாம் அந்த மவராசி தான் காரணம். உன் பிள்ளை எப்படி மாத்தி வச்சிருக்கிறா பாத்தியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பழக விட்டினா இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு இந்த தெய்வ வாக்கு அது இதுன்னு எதிரையும் நம்பிக்கை கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, சந்தியா தான் என் பொண்டாட்டி. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். என்ன நடந்தாலுமா பேராண்டி? ஆமா, பெண்ண என்ன நடந்தாலும் தான் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உங்க அப்பா உசுருக்கு ஆபத்து வந்தா கவலை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானேடா. ஏன் யோசிக்கிற? எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு அப்படியே ஏதாவது ஆனாலும் உனக்கு இனிமே என்ன கவலை? நீதான் எதுக்கு துணிஞ்சிட்டியே. ஆனா ஒண்ணு சொல்றேன், உனக்கு உன் கல்யாணம் பெருசா இருக்கலாம், உங்க அப்பனுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனா என்னால அப்படி நினைக்க முடியாது. அவன் நான் தூக்கி வளர்த்த புள்ள, ஏன் புள்ள. அவனை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் ஒரு புள்ளைய கூட நான் பெத்துக்கல, தெரியுமா உனக்கு? உங்க அப்ப நான் சொல்ற பேச்சுக்கலாம் ஏன் கட்டுப்படுறான்னு நினைக்கிறேன். அவனுக்காக நான் பிள்ளையை பெத்துக்கல, என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிருக்கேன்.
எங்கே நான் பிள்ளைய பெத்துக்கிட்டா இவன் அனாதை ஆயிடுவானோன்னு என் அடிபடிய அருவாமனையால அறுத்துக்கிட்டேன். அது உனக்கு தெரியுமா? உங்க அப்பனை வளர்க்கறதுக்காக என் தாய் பாசத்துக்கு நானே தீய வச்சுக்கிட்டேன். அம்மா நீ அழாதப்பா. நான் என்ன இதெல்லாம் வேணும்னு சொல்லணும்னு நினைச்சா சொல்ற? சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, அதான் சொல்றேன். பேர பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு குடும்பத்துல நடக்கிற நல்லது கிட்டதெல்லாம் தெரிய வேணாம். இந்த பாட்டிய அரக்கின்னு அவங்க நினைச்சிட கூடாது இல்ல. எங்க இருந்தோ நேத்து வந்தவ அராஜகம் பண்றா பாருன்னு அவங்க தப்பா நினைச்சிட கூடாது இல்ல. அவங்க எந்த மண்ணில உருவாகி வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. நீயே நான் சொல்ற பேச்ச வேத வாக்கா எடுத்துக்கிறன்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும்ல. அப்பதா நீங்க நீங்க எங்க அப்பாவுக்கு தியாகம் செஞ்சவங்களாவே இருங்க. அதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனா அதுக்காக என் லைஃப்பை தியாகமா கேட்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், தெய்வ வாக்கு அது இதுன்னு கேட்க யாரும் போகாதீங்க. டேய் செல்வா, டேய் செல்வா. ஐயோ என்னங்க? அப்பா அப்பா பாத்துப்பா, ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, உட்காருங்க. என்னங்க, நீங்க சாப்பிட்டது போதும், வந்து ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் ஏதாவது வந்துட போகுது. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வாங்க. அப்பா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா, போங்கப்பா. அப்பதா எல்லாரும் தான் போயிட்டாங்களே, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காந்து கொட்டிக்கோ. இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு டென்ஷன் இருக்கும்போது என் வயத்துல கொட்டிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்ல. இந்தா இந்த பழத்தை சாப்பிடு. ஓஹோ, பழத்தை கொடுத்து விளையாட்ட ஆரம்பிச்சிருக்க இந்த கிழவி. நீ ஆரம்பிச்சுட்ட, உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். குட் ஈவினிங் சார். ஓ வாங்க வாங்க சுபா, உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன மகளிர் மாநாடா, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நான் தான் அப்பவே சொல்லியிருந்தேனே சார், மகா கேஸ் விஷயமா பேசணும்னு. ஆமாமா ஞாபகம் இருக்கு. உட்காருங்க ஒரு நிமிஷம். சார் எனக்கு ஒரு டவுட்டு. கவலைப்படாதீங்க, என்னோட கன்சல்டேஷன் ஃபீஸ் 5000. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார் அது இல்லை சார், இவ்வளோ புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கீங்களே, வெறும் ஷோவுக்கா இல்லை எல்லா புக்ஸையும் நிஜமாவே படிப்பீங்களா? ம் சரி, உங்க கிச்சன்ல எவ்வளவு மளிகை சாமான் வச்சிருக்கீங்க? உப்பு புளி மிளகான்னு நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே யூஸ் பண்றீங்களா இல்ல சும்மா ஷோக்கு வச்சிருக்கீங்களா? அத அப்பப்ப தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். தேவையா உனக்கு? சரி, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோமா? சார் மார்னிங் தமிழரசி மேடம் கிட்ட மகா கேஸை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்களே. ஓ எஸ், பேசிட்டேனே. அவங்க மகா கேஸை எடுத்து நடத்த சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த மகா கேஸை பத்தி முழு டீட்டெயில்ஸ் யாருக்கு தெரியும்? அது ஆண்டவனுக்கு தான் சார் தெரியும். விளையாட்டுக்கு சொல்ல சார், நிஜமா தான் சொல்றேன். மற்றபடி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். இளவரசியை பத்தி, சுப்பிரமணி சாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மகாவுக்கும் சுப்பிரமணிக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு, அவ ஆஃபீஸ்ல சுப்பிரமணி சார் எப்படி போய் சேர்ந்தாரு, மகாவுக்கும் இளவரசிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை, அது எல்லாமே லீலாவுக்கு தெரியும். மகாவோட சொத்து விஷயம், அவ காணாம போனது, பாடி கிடைச்சது, சுப்பிரமணி சார் ஜெயிலுக்கு போனது, இது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். சரி, யாருக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்களேன். செய்யாத ஒரு கொலைக்கு பழியை ஏத்துக்கிட்டு எங்க அக்கா இளவரசி ஜெயிலுக்கு போனா சார். என் மாமா குழந்தையோட அனாதையா நின்னாரு. அப்பதான் அவ லைஃப்ல மகா வந்தா, வேலை கொடுத்தா, வீடு கொடுத்தா, சம்பளமும் கொடுத்தா, காரும் கொடுத்தா. கடைசியில அவளையே
சொல்லு பூஜா. ஆமாம். இல்லையா, நான் இங்கே ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், சாரியா, நான் லஞ்சுக்கு அங்கே வர முடியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ லஞ்ச் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறியா? ஓகே, பாய். சார், பூஜாக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல எங்க அக்காவோட நல்ல ஃப்ரெண்டு. ஓகே, சரி. நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சு என்னால் பேசிக்காக ஒரு அனலைசேஷன் வர முடியுது. நான் இளவரசி மேடம் பார்க்கணுமே. அவங்ககிட்ட சில என்கொயரிஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணணும். இளவரசி மேடமை கூட்டிகிட்டு வர முடியுமா என் ஆஃபீஸ்க்கு? அவள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா சார். குழந்தை உண்டாயிருந்தா, ஆனால் இப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓ, ஐ எம் சாரி. அப்படின்னா டைம் கிடைக்கும் போது நானே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். கேஸ் விஷயமா நேரில் பேசிட்டேன்னா கேஸை மூவ் பண்ணிடலாம். சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா தேவையில்ல சார். முதல் வேலை சுப்பிரமணியை ரிலீஸ் பண்ணுறது, 2வது வேலை மகாவை கண்டுபிடிக்கிறது. நில்லுங்க, அங்கே நில்லுங்க. அத்தை, அங்கே நில்லுங்கன்னு சொல்றேன்ல. ஜெயந்தி, அம்மா ஜெயந்தி, இங்க வாமா. என்னம்மா? மாப்பிளைக்கு தண்ணியை கொடு. கை கால்லாம் நல்லா கழுவிட்டு அப்புறமா வர சொல்லு. எதையும் தொடாம அப்படியே பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறமா உள்ள வர சொல்லு. இல்லைன்னா அந்த தோஷம் நம்ம கிட்ட வந்துடும். மாப்பிள, என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க போயிட்டு வந்தது ஒரு கெட்ட விஷயத்துக்கு, அதனாலதான் அப்படி சொன்னேன். என்ன பேசுறீங்க? எதுக்கு எதை சொல்லணும் விவசாய இல்லையா? இல்ல மாப்பிள, ஒரு கெட்ட விஷயத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ சாவுக்கு போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? கை கால்லாம் கழுவிட்டு தானே உள்ள வருவோம். அதுதானே நம்ம பழக்க வழக்கம். எனக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலாம் நம்பிக்கை இல்லை. அண்ணி வயிற்றுல இருந்தது ஒரு சிசு. அது முகத்தை கூட யாரும் பார்க்கல. அது முழுசா வளர கூட இல்லை, கர்ப்பத்திலே கரைஞ்சிருச்சு. அதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏன் இப்போ ஜெயந்தி கூட? கடவுளே கடவுளே, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள. நான் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லையே. ஐயோ, இளவரசின்னு சொன்ன வாயால என் பொண்ணு பேரை சொல்லிட்டீங்களே. இந்நேரம் அந்த தோஷம் அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமே. ஜெயந்தி, ஏன் உங்க அம்மா என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்க? ஏமா இப்படி படுத்துற? ஜெயந்தி, வராது வந்த மாமணி போல உன் வயித்துல ஒரு மாணிக்கம் உருவாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு வார்த்தை இவர் சொல்லலாமா? நீங்க உள்ள போங்க. அவங்க அப்படிதான் 4 புறா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அத என்ன பண்றதுன்னு தெரியாம வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. நீங்க போங்க. ஏமா இப்படி மானத்தை வாங்குற? ஏய், இங்க வா. வாடி. என்ன? குழந்தை வயித்துல இருக்கும் போது நல்லதை சொல்லணும், பெரிய பெரிய மகான்களை பத்தி சொல்லணும், வீர தீர கதைகளை சொல்லணும். அப்பதான் பிறக்க போற குழந்தை அதே மாதிரி பிறக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. இந்த மாதிரி கெட்டதெல்லாம் சொல்லாதீங்க, அது குழந்தைய பாதிக்கும்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்பா, வாட் a bad society. இதுல இங்கிலீஷ் வேற. அறிவு இருக்கா உனக்கு? உனக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கன்ற காரணத்துக்காக இப்படிலாம் என்ன தப்பா எடை போடக்கூடாது. அங்க எங்க வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? யாரோ புதுசா வந்த பாட்டி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சந்தி அழுதுட்டு இருக்கா. உங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்கன்னு ஏன் அப்பா அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளவு கூத்துக்கு நடுவுல எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்த்தே ஆகணும், காலேஜுக்கு கட்டடிச்சிட்டு வான்னா என்ன அர்த்தம்? நிச்சயம் ஏதோ அர்த்தம் இருக்கு.
இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு இவ்வளோ வேகமாக வந்திருக்க மாட்டியே. இங்க இவ்வளவு வக்கனையா பேசு, அங்க உங்க பாட்டி பேசும்போது மட்டும் வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்க. உனக்கு தெரியாது தீபா, அது பாட்டி இல்லை, பறவை காய்ச்சல். அதுக்கிட்ட யாரு போய் நின்னாலும் அம்பேல், அவ்வளோதான். கொஞ்சம் சீரியஸா பேசு முத்து. நான் காமெடியாக பேசினா சீரியஸாக பேசுன்ற, நான் சீரியஸாக ஐ லவ் யூன்னு சொன்னால் காமெடி பண்ணாதன்ற. இப்போ நம்ம 2 பேர் மனசும் இன்ஃபியூஸ் ஆக வேண்டிய நேரத்தில் ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற? முதல்ல அந்த பாட்டி கிட்ட என்னை கூட்டிட்டு போ. நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வரேன். அந்த பாட்டியை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். இல்லை இப்போ வேணாம் தீபா. அண்ணனே சத்தம் போட்டு நேற்று பாதி அடக்கிட்டான். அப்பா அதுக்கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக மைண்ட் ஆயிருக்காரு. அதுக்கான காரணமே நேற்று தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் முரட்டுத்தனமாக மோதி அதை ஜெயிக்க முடியாது. அதுக்கு வேற ஒரு வழி தான் பண்ணணும். அப்ப நான் கிளம்புறேன். பாத்தியா, அவ்வளோதானா? உன் காரியானதை ஜூட்டு விடுற. அப்போ ஏன் மேட்ரு? முதல்ல உங்க பாட்டியை சமாளி. நான் உங்க பாட்டியோட மோசம். எதுக்கு இப்போ சும்மா வந்ததுலேருந்து பாட்டி பாட்டின்ற? நம்ம கல்யாணம் நடக்கணும்னா என் அண்ணனுக்கும் உன் அக்காவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அது எனக்கு தெரியாதா? ஒரு பாட்டி வந்து அதை கெடுக்கிறதுக்கு நான் சுலபமாக விட்டுருவேனா? ஒருத்தர் ஆடுறதுக்கு முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது ஒரு டைப்பு, ஒருத்தர் ஆட விட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறது இன்னொரு டைப்பு. இதில் நான் 2வது டைப்பு. உன் டைப்பே சரியில்லை. உங்க பாட்டியை மட்டும் அடக்கல, அப்புறம் நான் என்ன டைப்புன்னு உனக்கு தெரிய வரும். நான் கிளம்புறேன். ஏய் ஏய் தீபா, தீபா ஒரு நிமிஷம். நான் எத்தனை தடவை உனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். நீ ஒரு தடவை கூட எனக்கு ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. நீ விரும்புறியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. முதல்ல அந்த கையெடு. மடசாம்பிராணி, ஞான சூன்யம். ஒருத்தனை பிடிக்காமையா அவன் கூப்பிட்ட உடனே ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட வண்டியை கடன் வாங்கிட்டு வருவா?